வெற்றி வாகை சூடப்போகும் விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு பலனே சொல்லலாம். முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்தவர் மேலே நீச்ச பங்கம் மாறார். அப்போ மிதனத்துக்கு வந்துட்டார்னு சொல்லலாம். அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கார், 8ல் இருக்கார். அது அடுத்து ஃபஸ்ட்டு நீச்சம் பெற்று மீண்டு வருவதே பெரிய விஷயங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி 3லிருந்து 4க்கு பயணித்து 10ஆம் வீட்டை வலு சேர்க்க தயாராக இருக்கார். சொல்லவா வேணும், 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, அது 7ஆம் அதிபதி வேறு. இந்த மாதிரி சிறப்பான காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி நான் முதல்ல இந்த ஜாதகத்துக்கு நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள். ஏன்னா 7ஆம் அதிபதி 5லிருந்து ராகு பகவானோட பயணிக்கிறார். அப்போ 7-5 தொடர்புங்கிறத விருப்ப திருமணம், ஒரு மனதுக்கு பிடித்தவங்களை திருமணம் சம்பந்தப்பட்டது உறுதி அடையும் தன்மை. ஒரு பாவத்துக்கு 3-11 பாவங்கள் வலுப்பெற்றால் அந்த பாவம் சம்பவம் நிகழ்க்கும். அப்போ இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கார் இல்லையா. திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை. இது வளர்ச்சிகரமான மாதமாக இருக்கும். ஃபைனலைஸ் ஆக வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இப்படி வருது, அது தசாபுத்தி. ஒரு சிலருக்கு தான் கரெக்டாக வருது. அது லக்னம், தசாபுத்தி, மற்ற அமைப்பு படி பார்க்கணும். அது ஜோதிட ரீதியாக பார்த்தா தெரியும். அப்போ இப்போ திருமணம் உறுதியாகும் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். இப்போ ஒரு சிலருக்கு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லையான்னு பல குழப்படி நடந்தது. அவங்களுக்கும் நல்ல நியூஸ் வருகிறது. ஏன்னா 9ஆம் அதிபதி ஆல்ரெடி உங்கள் ராசியில் தான் இருக்கார். இப்போ 7ல் இருந்த குரு பகவான் வக்கரவை எடுத்து சுப பார்வை பெறுவதால் திருமணம் உறுதியடைகிறது. திருமணம் கன்ஃபார்மாக நடந்துரும்னு சொல்லலாம். இங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்குது. சுக்கிரனும் குரும், அது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். பரிவர்த்தனை யோகம் என்ன பண்ணும்னா, அப்போ பரிவர்த்தனை பண்ணும்போது இந்த வரணா அந்த வரணா கன்ஃபியூஷன் நடந்து இருக்கா இல்லையான்னு ஏற்பட்டுருக்கணும். கடைசியில் ஒரு ஃபைனலைஸ் ஆகிரும். இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு வேணான்னு சொன்னவங்க திருப்பி ஃபைனலைஸ் ஆக அமைப்பு உண்டு. இப்போ அதை மட்டும் பார்த்துக்கணும். ரைட். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது. தொழிலில் இப்போ தாங்க ரொம்ப நாள் கழித்து இம்ப்ரூவ்மெண்ட்டே, நல்ல காலம் வந்தாச்சு. ஏன்னா தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம், 11ஆம் அதிபதி முக்கியம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கிரகம் அமைப்பில் இல்லை, மறைஞ்சிருந்தது, வலுவாக இல்லை, சுப பார்வை இல்லை, அந்த மாதிரி இருந்தது. லாபஸ்தானத்தை குரு வக்ர பார்வை, வக்ரம் பெற்று பார்த்தது. இப்போ நல்ல பார்வையை பார்க்கறனால நல்ல நல்ல நியூஸ் வருகிற காலகட்டம். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. ஒரு ஆதாயம் உண்டு, லாபங்கள் கையில் தங்கக்கூடிய காலகட்டங்கள். விரயங்கள் நிற்கக்கூடிய, ரொம்ப நாளாக விரயம் நடந்துகிட்டே இருந்தது, ஒன்று மாற்றி ஒன்று. அந்த விரயங்கள் நிற்கக்கூடியது. இப்போ புது புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. புது முயற்சியும் வெற்றி கொடுக்கும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பென்ஷனோ இல்லை டீலிங், மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அம்சங்களாக வரும். அதற்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது பெரிய தொகைகள் இன்வால்வ் ஆகிறது. பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுங்கிறது பெரிய ஒரு முதலீடு பண்ணுறது. அதுக்கு நாள் கிழமை, லக்னாம்சம், தசாபுத்தி, என்ன தோஷங்கள் இருக்குது, அந்த தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி என்ன, இப்படி பார்க்காம ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஆனால் கோச்சாரத்தில் அந்த வாய்ப்பு வரும்னு உறுதி காட்டுது. அப்படி உங்கள் ஜாதக ரீதியாக நல்லபடியாக இருந்தால் உறுதியாக நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ எடுக்கிறது அடுத்த படிநிலைக்கு உயர்வை கொடுத்து விடும் என்பது மாற்று கருத்து அல்ல. இவ்வளோ சிறப்பான மாதம். இந்த கேள்விகள் சந்தேகம் எந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளக்கங்கள் கொடுக்குறேன். ரைட். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதே இறை அருள் உண்டு. அது ராகு வரும்போது ஆயுதமுள்ள ஒரு கடவுள் வழிபாடு செஞ்சுக்க இறை அருள் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருது, பொங்க வைக்கிறது, இது மாதிரிலாம் வேண்டியிருப்பாங்க. இப்போ குலதெய்வம் கோயில் புடவையோ இதோ செஞ்சு வழிபாடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி இப்போ 8ல் இருக்கார். 6-8 தொடர்பு. வேலை சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். இதுதான் இங்கே விஷயம். பிஸ்னஸுக்கு சூப்பரன்ட்டேன், வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கிற சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற வாய்ப்புண்டு. அந்த வாய்ப்பை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுட்டு கால சூழ்நிலை சில காலத்தில் மாறும். ஏன்னா 6-8 தொடர்பு வந்தால் 2 விஷயம். வேலையில் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். 2வது, கடன் இருக்கவங்களுக்கு வட்டி வாங்குவாங்க. ஒரு கடன் அடைக்க இன்னொரு பக்கம் கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறது. இப்போ வட்டி கூடிரும். இப்படி அசல்லேருந்து ஏதோ ஒரு தொகையை பண்ணாமல் வட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட போகுது. இதை கவனமாக இருந்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு நகையோ ஏதோ அடகு வச்சு பணத்தை இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வட்டி குறைவாக இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க, மற்றது வெளியே வந்துடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தோணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடை புதுப்பிக்கணும்,
புதுசாக நமக்கு சொத்து இருக்கணும், கார் வாங்கணும், ஒரு மாதிரி நிறைய கனவுகள் வருகிற காலகட்டம். இது ஆலோசனை செய்து பண்ணணும். பட் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. ரைட். இப்போ ஹெல்த்தை பற்றி இன்னொரு பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இந்த கால் நரம்பு சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் விரைவுபடுத்த வேண்டிய இயற்கையாகவே கால் தொந்தரவு இது மாதிரி கொஞ்சம் வருகிற காலகட்டம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சின்ன மருத்துவ செலவு இருக்குது, ஆனால் வேறு பயப்படுற மாதிரி பெரிய செலவு இல்லை. சின்ன ஒரு ஃபேக்டர். ரைட். அடுத்து என்னென்ன மாதிரி வேகப்படுத்தணும், விரைவுபடுத்தணும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இப்போ என்ன மாதிரி வேகப்படுத்தணும்? குறிப்பாக கட்டடம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, மீடியா அந்த துறையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அவங்க இதை வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. குறிப்பாக இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ விவசாயம் பண்ணலாம், விவசாயத்தை ஆடு மாடு வளர்ப்பு, இது மாதிரி சிந்தனைகள் மனசில் வந்து போகிற காலகட்டம். அதில் 5ல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இதில் இருக்கும்போது அடுத்தது 10ஆம் இடத்துக்கு மாறப்படும். இந்த நேரத்தில் என்னென்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கை மாற்றி விடுறது, சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வேலையோ ஒரு பிஸ்னஸோ பண்ணால் கூட இன்னொரு விஷயம் சின்னதாக ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிற ஒரு விஷயம் வரும். இதை பயன்படுத்தலாம். ரைட். 5ஆம் இடத்துல சனி, ராகு இதெல்லாம் வரும்போது ஷேர் மார்க்கெட்டில் கவனம், அதாவது புத்தி சம்மந்தப்பட்ட யோசனை, உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் இடம் நகை இது ஓகே, மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம். சில கால சூழ்நிலை இப்போ சரியில்லை, அதனால் கோச்சாரத்திலே சரியில்லாத காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கடினமாக பட வேண்டியது. பொதுவாக ட்ரேடிங் யோகங்கள் இல்லை, அதை விட்டுடுங்க. அது உங்களுக்கு அமைப்பு வேண்டாம்னே சொல்லலாம். ரைட். பெற்றோர்கள், அது குறிப்பாக தாய் தந்தையர் போய் பிரித்து பார்க்கணும். தாயின் உடல்நிலை சீராகும், தந்தையின் உடலில் கவனம். கொஞ்சம் மாறுது, ட்ரெண்டே மாறுது. அப்போ தாயின் உடல்நிலை இப்போ தான் சீராகும். தாயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சமாதானமாகி சேரக்கூடியது. இப்போ தாய் வழி உறவுகள் வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அது கோச்சார நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண் பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அதுக்கான மருத்துவ செலவு பண்ணாங்க. ஆக மொத்தம் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது இந்த விஷயத்தை வர மற்றது நல்லாயிருக்கு. இப்போ எதை விரைவுபடுத்தணும்? உங்கள் லாபாதிபதி நாளில் இருக்கும்போது என்ன பண்ணால் மூத்தவர்கள், சொந்த பந்தங்கள் இவங்க கூட பேச வேண்டியது. வேலை சம்மந்தப்பட்டதில் குறிப்பாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் விரைவுபடுத்தி சப்மிட் பண்ணுங்கள். இதில் ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு காம்படிட்டர் ஜாஸ்தி இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ என்னென்ன கடவுள் வழிபாடு, என்னென்ன பண்ணால், என்னென்ன எண்கள் பயன்படுத்தினா இந்த பிப்ரவரி மாதத்தில் அடுத்த படிநிலைக்கு அடுத்த லெவல் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா பெருமாள், விஷ்ணு அம்சம் உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்யணும். எந்த கோயிலாக இருக்கலாம், வெங்கடாச்சலபதியாக இருக்கலாம், விஷ்ணு அம்சத்தில் ஏதோ ஒரு கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இந்த மாதத்தில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே நாலேஜ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரப்போகுது. இதில் நீங்கள் வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு. இப்போ என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்தினா இன்னும் யோகமாக இருக்கும்? குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், அப்புறம் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். இதை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.